தட்டி சந்தோஷமாய் பாடும். க்ளோரி. நன்றி அப்பா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நன்றி எல் ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஆமென். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. எல்லாம் சேர்ந்து நடந்ததெல்லாம் நன்மைக்கே. ஆமென். நன்றி சொல்லி மகிழ்வேன். ஆமென். நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. சொல்லுங்க. சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. உலகின் ஆழத்திலிருந்து ஆமென். நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி நன்றி எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. ஆமென். நன்றி சொல்லி மகிழ்வேன். நடப்பதெல்லாம் ஆமென். நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. கிருபை உனக்கு போதும் என்றீ, என் பலவீனத்தில் என் பலன் என்றீ. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் என்றீ. நன்றி ஆமென். எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. ஆமென். இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன். கடைசியா தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி, தப்பி செல்ல வழி செய்தீர் நன்றி. செய்தாரா? தாங்கிடும்
தப்பி செல்ல வழி செய்தீர் நன்றி நன்றி. ஆமென். எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி ஏசப்பா. எல்லாம் நன்மைக்கே நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே. ஆமென் ஆமென். நன்றி சொல்லி மகிழ்வேன். எஸ், நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. எத்தனை பேர் கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது, இரண்டாவது சரணத்தை பாருங்களேன். ஸ்தோத்திரம். சிலுவை தன்னை அனுமதித்தீர் நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். அனுமதிச்சுக்காரா உங்க வாழ்க்கையில சிலுவைய? ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. சிலுவை வச்சாதான் நம்ம சீஷன். ஆமென். ஸ்தோத்திரம். சிலுவையை எனக்கு அனுமதித்தீர் நன்றி. இதை பாடின பெர்க்மான்ஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 57 வயசுல தான் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அவர் வேறொரு இல்லையா ஸ்தோத்திரம் ஸ்தாபனத்துல ஊழியராக ஃபாதராக இருக்கும்போது அவருக்கு கேன்சர். ஸ்தோத்திரம். வயிற்று பகுதியில் கேன்சர் வந்தது. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் தான். ஸ்தோத்திரம். ஆர்சி நிறுவனத்தில் ஃபாதராக இருந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். வியாதியை கர்த்தர் வைத்தார். சிலுவையாக அவர் மேல கர்த்தர் வைத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பொழுதுதான் மெய்யான தெய்வம் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டு, சொல்லுங்க அல்லேலூயா, இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறார். கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ஆர்சியில ஃபாதரா இருந்தவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவர் மேல ஆண்டவர் சிலுவையே வைக்கிறாரு. வச்சதுனால தான் ஆச்சு, சிந்தை மாறினது என்று சொல்லுகிறார் அந்த வரியில. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏற்கனவே வேற சைடு இருந்த சிந்தை இப்ப இயேசுவின் பக்கமாய் திருப்பப்பட்டது. திருப்பப்பட்டதுனால என்னாச்சு தெரியுமா? டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு பெரிய கேன்சர் வியாதி அவருக்கு முற்றிலும் சுகமானது. ஆமென். இப்ப அவருக்கு 90 வயசு கிட்டத்தட்ட. ஆமென். 58 வயசுல ரட்சிக்கப்பட்டவர் கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் எத்தனை வருஷமா? 32-33 வருஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகமா செய்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தா 90 வயசுன்னு சொல்ல மாட்டீங்க. ஆமென். வேலை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்துல நீங்க ஆண்டுடைய கரத்துல சிச்சையை பெற்று ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வயசாகாது. மோசே மேல 80 வயசுல ஸ்தோத்திரம் 40 வயசுல சிலுவை வச்சு ஸ்தோத்திரம் இல்லையா ஸ்தோத்திரம் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தை நடத்தி சிலுவை பாதையாக அவருக்கு அனுமதித்து 120 வயசுல அவர் மரிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் மரிக்கும் போது அவன் கண்கள் இருளடையவில்லை, அவன் பலன் குன்றி போகவில்லை. காலேபு சொல்றாரு, ஸ்தோத்திரம், நான் 40 வயசுல எப்படி இருந்தேனோ இப்ப 85 வயசு எனக்கு ஆகுது. ஸ்தோத்திரம், இன்னும் என் பலன் அப்படியே தான் இருக்குது. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கு அப்படியே இருக்கும் பலன்? அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. சிலுவை யார் மேல வைக்கிறாரோ அவர்களுக்கு பலன் குறையவே குறையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்காக தான் சிலுவை என் மேல வைங்கன்னு கேளுங்கன்னு சொன்ன. எத்தனை பேர் மேல வச்சாருன்னு தெரியல. ஸ்தோத்திரம். சிலுவையை அனுமதித்தீர் நன்றி, சிந்தை தனை மாற்றி நீர் நன்றி. அடுத்த வரி பாருங்க. ஸ்தோத்திரம். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். ஒரே சொல்லுங்க. அல்லேலூயா. உடைத்தால் தான் ஸ்தோத்திரம் கோதுமை மணியானது நிலைத்தல் விழுந்து செத்தால் அது மிகுந்த பலனை கொடுக்கும், சாகாதிருந்தால் தனித்திருக்கும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த வசனங்கள் கிரியை செய்துன்னு எனக்கு தெரியல. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அதை தங்க பாடல அவர் பாடி இருக்கிறார். இந்த பாட்டு வரும்போது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2012-13 வந்த பாட்டு இது. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அவர் உடைத்து உருமாற்றப்பட்டு எழுதின பாடல்கள் தான் இதெல்லாம். ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால உணர்ந்தவர்களாக அந்த 2 சரணத்தை மாத்திரம் மறுபடியும் பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். 3வது சரணம், 2வது சரணம். சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி, குளோரி சிந்தைதனை மாற்றினீர் நன்றி நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி
பாட மாட்டீங்களே. நன்மைக்கு நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி அப்பா, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். நடப்பதெல்லாம் நாமே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு கடைசியா நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி.